வணக்கம். சென்ற வீடியோவில் உலகத்திலே இந்தியா முதலிடம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். 1 ஆன்மீகம், 2 குருகுல கல்வி, 3வது ஒற்றுமைங்கிறத பார்த்தோம் போன வீடியோவில். அதுதான் இந்தியாவை உலகத்திலே நம்பர் 1 நாடாக வச்சுருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோடைய தொடர்ச்சியை பார்க்குறோம். அந்த 3 விஷயத்தில் நம்பர் 1 இருந்ததுனால அது உலக நாடுகள்லேயே நம்பர் 1 இந்தியா இருந்துச்சு. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். 1 ஆன்மீகம், 2 குருகுல கல்வி, 3வது ஒற்றுமை. இந்த 3 எங்கே ஆழமாக இருக்குதோ அங்கே வெற்றி, செல்வம், ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், நிம்மதி, திருப்தி, மகிழ்ச்சி, ஞானம் எல்லாமே இருக்கும். இறைவன் அருள் எல்லாமே இருக்கும். இந்த 3 இப்போ அந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தது. வெளிநாட்டுக்காரன் இதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டான், அவன் நம்ம நாட்டுக்கு இந்த ஆன்மீகத்தை முதல்ல அழிச்சிட்டான். அவனுடைய எஜுகேஷனுங்கிற பேரில் கொண்டு அதெல்லாம் தேவையில்லாது, எங்கள் நாட்டெலாம் அப்படி பண்ணுறோமா அப்படின்னு அவன் நாட்டு கலாச்சாரம் என்னவோ பெரிய நம்மளதை விட பெருசு மாதிரி அவன் அதை காமிச்சு இங்கே ஆன்மீகத்தை எடுத்துட்டான். 2வது குருகுலம் இங்கே பிரம்மாண்டமாக இருந்தது. குருகுல கல்வி அந்த காலகட்டத்தில் அவங்கவுங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. குருகுலத்தில் ஒருத்தங்க வில்வித்தை இருக்குன்னா வில்வித்தையை மட்டும் பார்ப்பான், அம்பு விடுறதுன்னா அம்பு விடுறது மட்டும் பார்ப்பான். அவனுக்கு என்ன திறமை இருக்கோ அது மட்டும்தான் செய்வான், மற்ற வேலையை அவனுக்கு செய்ய தேவையில்லை. முதல்ல குருகுலத்தில் சேவை தான். அங்கே குருவுக்கு துணி துவைச்சி போடணும், குருவுக்கு சுடுதண்ணி காய்ச்சி அவர் குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணணும், அவருக்கு சமையலுக்கு விறகு எடுத்து கொடுக்கணும். இப்படி குருகுலத்தில் குரு கூடயே தங்கி அந்த பணிவு, அடக்கம், அமைதி, சேவை, ஒழுக்கம் இதெல்லாம் கற்றுக்கிட்டான். இங்கேருந்து போன எல்லாருமே ரொம்ப மரியாதை, அற்புதம், ஆனந்தமாக இருந்தாங்க. குருகுலம் அந்த மாதிரி தயார் பண்ணுச்சு. ஆன்மீகம் ஒரு மனுஷனுடைய உண்மையான ஆன்மீகம், உண்மையான போலி சாமியார் கிடையாது. இது விஞ்ஞானபூர்வமான ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தாங்க. முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை இவங்க கற்றுக் கொடுத்ததுனால ரொம்ப அற்புதமாக இந்தியா இருந்தது. ஒற்றுமை, யாராவது ஒருத்தருக்கு துன்பம்னா ஓடி போய் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றா நின்று உதவி செஞ்சாங்க. அப்படிலாம் நம்ம இந்தியாவில் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதனால தான் பல ஆண்டுகள் ஆங்கிலேயர் இங்கே கொள்ளையடித்தான். 1 ஆண்டு 2 ஆண்டில் பல ஆண்டுகள் கொள்ளையடிச்சிருக்கானா அப்போ எவ்வளோ தங்கம், வைரம், வைடூரியம் இருக்கும்னு பார்த்துக்குங்க. அந்த ஆன்மீகத்தை வெள்ளைக்காரன் அழித்தான். குருகுல கல்வி முறை எடுத்துகிட்டு அவன் நாட்டில் உள்ள நம்ம படிச்சுட்டு இருக்க எல்லாமே அவன் நாட்டிலேருந்து வந்த கல்வி முறை தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி இதெல்லாம் அவன் நாட்டிலேருந்து கொண்டு வந்த கல்வி முறை. அதனால் இது முற்றிலும் தப்பு, இது வேண்டான்னு சொல்ல வரல. முதல்ல நமக்கு இருந்தது குருகுல கல்வி முறை தாங்கிறத சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டத்தில் குருகுல கல்வி முறை இருந்தது, இப்போ இல்லை, அது அழிஞ்சு போயிருக்கு. 3வது ஒற்றுமை. அந்த காலகட்டத்தில் ஒற்றுமை இருந்து இப்போ இல்லை. ஒரு காலத்தில் உலகத்திலேயே வலிமையான, பலசாலி, ஆரோக்கியம் உள்ளவங்க யாருன்னா இந்தியா. இப்போ பார்த்திங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட். நோயாளிகள் அதிகம் இருக்கக்கூடிய பட்டியலில் இந்தியா தான் இருக்குது. ஒரு காலத்தில் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்கார நாடு இந்தியா. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப அதிகமான வறுமையில் இருக்கிறவங்க இந்தியாவில் அதிக இந்தியா கடைசி பட்டியலை நோக்கி போய்கிட்டு இருக்குது. 3வது உறவு முறைகள் பக்காவாக உலகத்திலே இருந்த நாடு இந்தியா முன்னாடி. இப்போ அது இல்லை, கடைசியில் வந்துக்கிட்டே இருக்குது எல்லாரும். அப்போ ஒரு நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் அப்படின்னாவே அது இந்தியாவில் தான் கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய ஆன்மீக பூமி. தமிழ்நாடு இங்கே தான் ஒரு மனுஷன் ஞானம் அடைகிறது, நிம்மதியாக இருக்கிற வித்தைகளை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி தான் இங்கே தான் நிறைய நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஆனந்தம் இல்லாமல் இருக்காங்க. இப்போ முன்னாடி இருந்த அந்த 3 இப்போ இல்லை, அதான் விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி, முதல்ல அந்த குடும்பத்தில் எல்லாருமே உட்காந்து தினமும் குளிச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச கடவுள், கிறிஸ்டினாக இருந்தால் பைபிள் படிக்கலாம், முஸ்லீமாக இருந்தால் குரான் படிக்கலாம், இந்துக்களாக இருந்தால் அவங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட இருதயபூர்வமாக அந்த சிலை வழிபாடு பண்ணலாம்.
பக்கத்தில் வந்து சில பேருக்கு வந்து ஃபோட்டோ வச்சு கும்பிடுவாங்க. அப்போ வந்து வச்சு தினமும் ஆரத்தி எடுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆரத்தி எடுத்து இருதயபூர்வமாக குடும்பம் வந்து அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ஒரு நிறுவனம்னால் எல்லோரும் உட்காந்து இருதயபூர்வமாக அவங்களுக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கணும். ஒரு வேலைன்னா அதை நம்ம சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு தவிப்பு இருக்கணும். இந்த நிறுவனம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையோடு துவங்கணும். காதில் நல்ல பாடல்கள், இசை, கடவுள் சார்ந்த விஷயங்கள், பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் சாம்பிராணி புகைலாம் போட்டு நல்ல நறுமணமாக இருக்கணும். சாமி படத்தில் பூக்கள், மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாசனையாக இருக்கணும். தீபம் ஏற்றி வச்சிடணும். கண் வந்து தீபத்தை பார்க்கணும். சாப்பாடு எது பண்ணாலும் அதை நெய்வேத்தியமாக வச்சு இறைவனுக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு அதை பிரசாதமாக நம்ம சாப்பிடணும். இது மாதிரி முதல்ல வந்து நம்ம வீட்டில் நம்ம தனி மனிதன் முதல்ல ஆன்மீகத்தை வளர்க்கணும். முதல் ஸ்டெப் இது பண்ணும்போது உடனே அப்போவே தெரியும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. அப்பா அம்மா கூட வந்து உறவு வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். அவங்களுக்கு தேவையான உதவிகள் நம்ம செஞ்சு அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு மன நிம்மதி கிடைக்கும். இது பண்ணும்பொழுதும் இன்னொன்று மன நிம்மதி ஆழமாகும். ரெண்டாவது குருகுலம். நம்ம வீட்டில் நாம் முதல்ல நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர்கள், நம்முடைய நலம் விரும்பிகள் அவங்களுக்கு வந்து சின்னதாக சூரிய நமஸ்காரம், யோகா, நம்மகிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை வளர்க்குறதுக்கான ஸ்டெப்பை படிப்படியாக பண்ணணும். குருகுல கல்வியில் இருந்த மாதிரி அந்த சேவை செய்கிற குணத்தை வளர்த்துக்கணும். பணிவு, வார்த்தைகளில் இன்சொல், மற்றவங்களுக்கு எப்படியும் உதவணுங்கிற அந்த ஒரு பண்பு, மரியாதை கொடுக்கறது, நன்றி உணர்வு, இதெல்லாம் நம்ம வந்து வளர்த்துக்கணும். நம்ம வீடுகளில் நம்ம நண்பர்கள், உறவினர்கள் கூட நம்ம வந்து அந்த பண்புகளெல்லாம் வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒற்றுமை. நமக்குள்ளே நம்ம கணவன், மனைவி, குழந்தைகள் நமக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை, நல்ல நம்ம வேவ்லென்த்தோட ஒத்து போகிறவங்களோட ஒரு ஒற்றுமை, இதை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். இதை பண்ணோம்னா நம்ம தனி மனிதன் ஃபஸ்ட்டு ஆரோக்கியம், செல்வம், மன நிம்மதி, மகிழ்ச்சி, வெற்றி எல்லாமே கிடைக்கும். தனி மனிதனுக்கு இதெல்லாம் கிடைச்சுன்னா அப்படியே அந்த குடும்பமே ஆனந்தம், அமைதி, ஆரோக்கியம், செல்வம் இப்படி கிடைக்கும். அப்புறம் அது வந்து கொரோனா பரவுறது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நிறுவனம், அவங்க வேலை பார்க்குற இடம், படிக்கிற இடம் எல்லா இடத்தையும் பரவும். இப்படி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு மனிதனும் அக்கறை எடுத்துக்கிட்டு நம்முடைய மீண்ட அந்த ஆன்மீகத்தை, நம்ம மீண்ட அந்த குருகுலத்தை, மீண்ட அந்த இழந்த ஒற்றுமையை மீண்டும் நம்ம கொண்டுட்டு வரணும். தனி மனிதன் முழுமையாக இது வெற்றி அடைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது வந்து இந்தியாவோடைய வெற்றியாக அமையும். ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம வந்து கடைப்பிடிப்போம். அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்முடைய எல்லா வீடியோவும் ஒரு தனி மனிதன் நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான வீடியோ தான். இது வந்து முதல்ல வந்து எல்லா கல்லூரி நிறுவன தலைவர்கள், பள்ளி கல்லூரி நிறுவனம் வச்சுருக்க பெரிய ஆளுங்களுக்கு வந்து முதல்ல தெரியணும். அவங்க தான் வந்து ஒரு பில்லர் மாதிரி ஒரு பில்டிங்க்கு அவங்க என்ன பண்ணணும், அவங்க நிறுவனங்களில் இந்த 3 வளர்க்குறது வேலை செய்யணும். ஒரு குடும்பத் தலைவன் அந்த குடும்பத்தை இந்த 3 விஷயத்தை ஆன்மீகம், குருகுலம், ஒற்றுமையை வளர்க்குறத பண்ணணும். மாணவர்கள் அவங்களுடைய வீட்டில் இப்படி ஒவ்வொரு மனுஷனும் ஆன்மீகத்தை வளர்க்கணும். முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம நியமங்களை கடைபிடிக்கணும். குருகுல கல்வி நமக்கு என்ன இயல்பாக வருமோ அந்த திறமைகளை வளர்த்துக்கணும். ஒற்றுமையாக இருக்கணும். யாருக்கும் துன்பம் தரக்கூடாது, கஷ்டம் தரக்கூடாது. இது மாதிரி விஷயத்தை கடைபிடிக்கணும். அடுத்தடுத்த வீடியோக்களில் குடும்பத் தலைவன் எப்படி இருக்கணுங்கிறதையும், ஒரு பள்ளி கல்லூரி எப்படி மாணவர்கள் வந்து இருக்கணுங்கிறதையும், ஒரு தொழில் பண்ணுறவங்க எப்படி பண்ணணுங்கிறதையும், இல்லத்தரசிகள் எப்படி இருக்கணுங்கிறத பற்றியும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சுவாரஸ்யமாக இன்னும் மேலும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ரொம்ப நன்றி. இவ்வளோ நாட்கள் வந்து எனக்கு நிறைய பேர் நான் வீடியோ போட எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களால் தான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் கமெண்ட்ஸ் போடுங்க. என்ன கமெண்ட்ஸுங்கிறத நான் பார்த்து அதை நான் சரி செஞ்சு மேலும் உங்களுக்கு நிறைவு ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.